வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் கூடலூர் பகுதியிலே சிறப்போடு செயல்பட்டு வரும் ப்ளூ மவுண்டன் ரோட்டரி சங்கம் சிறப்பான முறையில் பல சமூக பணிகளை செய்து வருகிறது. பலரது பாராட்டையும் பெற்றிருக்கிறது. இந்த கூடலூர் ப்ளூ மவுண்டன் ரோட்டரி சங்கம் புலப்பட்டி ஆதிவாசி காலனியில் மாற்றுத்திறனாளி 2 கால்களில் இழந்த ஒரு ஆதிவாசிக்கு சக்கர நாற்காலி வழங்கி கூடலூர் ப்ளூ மவுண்டன் சிறப்பு செய்திருக்கிறது என்று தெரிவித்தார்கள். நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் நேரடியாக சென்று பார்த்து செய்தியை தந்திருக்கிறார். கூடலூர் மவுண்டன் ரோட்டரி சங்கம் இன்று 24/4/2024 அன்று கூடலூர் ப்ளூ மவுண்டன் ரோட்டரி சங்கம் புலப்பட்டி ஆதிவாசி காலனியில் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு சக்கர நாற்காலி வழங்கி கௌரவித்தது என்றும் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் எல்தோ தாமஸ் தலைமையில் நிர்வாக செயலாளர் அனு சீசன் மற்றும் தேவசோலை டவுன் பஞ்சாயத்து துணை தலைவர் திரு யூனுஸ் பாபு ஆகியோர்கள் இந்த நிகழ்ச்சியில் சமூக சேவையில் இவர்கள் செய்திருக்கிறார்கள், இந்த அர்ப்பணிப்பாக வழங்கியிருக்கிறார்கள் என்றும் இந்த தாராளமான செயல் தேவைப்படுகின்றவர்களின் வாழ்க்கையில் மேம்படுத்துவதோடு ரோட்டரி கிளப் அர்ப்பணிப்பை அடிக்கடி மக்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தி இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்பதுதான் கூடலூர் ப்ளூ மவுண்டன் ரோட்டரி சங்கத்துடைய செயல்பாடாக இருக்கிறது என்று இந்த ரோட்டரி கிளப்பினுடைய தலைவராக இருக்கின்ற எல்தோ தாமஸ் அவர்கள் நமது செய்தியாளரிடம் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் புலப்பட்டி ஆதிவாசி காலனி பகுதியிலே இருந்து இந்த தகவலை நமக்கு தந்திருக்கிறார். കാലിന്റെ ഇപ്പോഴത്തെ വെയിറ്റ് ഇല്ലാത്തതുകൊണ്ട് പെട്ടെന്ന് പൊങ്ങും. സ്കൂളുകളിലൊക്കെ ഒരുപാട് ടാങ്കുകൾ കാര്യങ്ങളൊക്കെ നമ്മുടെ പഞ്ചായത്ത് മാത്രം പറയുന്നത് കൊട്ടാടി ഭാവനഗർ അങ്ങനത്തെ ഒരുപാട് കാര്യങ്ങൾ ഞാൻ ഇലക്ഷന്റെ മുമ്പാണ് ഞാൻ இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.